Hi, இந்த வீடியோல நம்ம Gini and Entropy பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல எப்படி ஒரு டேட்டா செட்டை வச்சு டிசிஷன் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம கிரீடியாக மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டிசிஷன் ட்ரீ வந்து கிடச்சிது. ஸோ நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த கண்டிஷன்ஸோட ஸ்ப்ளிட் குவாலிட்டியை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் Gini யூஸ் பண்ணலாம். ஸோ ஹவு டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்ப்ளிட் அப்ரோச் ஒன் வந்து யூஸிங் Gini. Gini ஷோஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்கிளாசிஃபைங் த டேட்டா பாயிண்ட். இங்கே மிஸ்கிளாசிஃபைங் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக கிளாஸிஃபைங்கை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் மிஸ்கிளாசிஃபைங்கை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே இன்னொரு டேர்ம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, Gini Gain. Gini Gain எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how much impurity was reduced before and after the split. ஸோ ஜீனியோட ஃபார்முலா இதுதான் அண்ட் Gini Gainோட ஃபார்முலா இதுதான். ஸோ எப்படி இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட்டை மெஷர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோட் கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி Gini ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து Gini ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் டோட்டலாக 2 apples 1 mango and 1 lemon இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிளாஸ் லேபிள்ஸ். இப்போது இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4. ஏன்னா நம்மக்கிட்ட 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் வந்து 2 ஆப்பிள்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து 2/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் மேங்கோ வந்து 1/4, ஏன்னா 1 மேங்கோ தான் இருக்குது இன் 4 ஃப்ரூட்ஸ். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் லெமனும் வந்து 1/4, ஏன்னா 1 லெமன் தான் இருக்குது அமாங் 4 ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம Gini ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து Gini ஃபார்முலா. இங்கே சம்மேஷன் அப்படின்ட்டு ஒரு சைன் பார்க்குறீங்க. I is equal to 1 to C வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து டோட்டலாக வந்து 3 கிளாஸஸ் இருக்குது, ஆப்பிள், மேங்கோ அண்ட் லெமன். P of I வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணும். 1 மைனஸ் P of I வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் இந்த கரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போது இந்த 2 divided by 4 எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த P of I. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் என்ன இங்கே பார்த்தோம்ல 2/4. ஸோ அதனால தான் இங்கே 2/4 போட்டிருக்கோம். இன்டூ 1 மைனஸ் P of I, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஆப்பிள். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க 1 மைனஸ் 2/4. ஸோ இந்த 2/4 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் ஆப்பிள், 1 மைனஸ் 2/4 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் ஆப்பிள். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ப்ளஸ் சைன் வந்து பார்க்குறீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸோட ப்ராபபிலிட்டி அண்ட் நாட் பீயிங் ப்ராபபிளை வந்து பார்த்துட்டோம். இப்போ ப்ளஸ் சைனுக்கு அப்புறமா செகண்ட் கிளாஸ் என்ன, செகண்ட் கிளாஸ் வந்து மேங்கோ. ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் மேங்கோ வந்து 1/4. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் மேங்கோ வந்து 1 மைனஸ் 1/4. நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு ப்ளஸ் சைன் வந்து பார்க்குறீங்க. ஸோ மேங்கோவை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஃபைனலாக லெமனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் லெமன் வந்து 1/4. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதே வேல்யூ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் லெமன் வந்து 1 மைனஸ் 1/4. ஸோ இதோட ஃபைனல் ஸ்கோர் வந்து 0.625. ஸோ நம்ம வந்து Gini ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதோட ஸ்கோர் வந்து 0.625. Giniயோட டெஃபினிஷன் இதுதான், ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்கிளாசிஃபைங் த டேட்டா பாயிண்ட். ஸோ அந்த ஸ்கோர் தான் வந்து 0.625. ஸோ இப்போ எப்படி இந்த டெஃபினிஷன் அண்ட் இங்கே இருக்கிற இந்த நம்பரை வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ 0.625 வந்து ஷோஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்கிளாசிஃபைங் த டேட்டா பாயிண்ட்ஸ். பட் ஆனால் இன்னும் இது வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்கிளாசிஃபைங் த டேட்டா பாயிண்ட்ஸ்னால் என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் வந்து 2 ஆப்பிள்ஸ் 1 மேங்கோ 1 லெமன் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் ஆப்பிள், ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் மேங்கோ அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் லெமன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து விளையாட போகிறீங்க. ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்லேருந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து ரேண்டமாக பிக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரூட் பாஸ்கெட். இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டில் வந்து 2 ஆப்பிள்ஸ் 1 மேங்கோ அண்ட் 1 லெமன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமோட ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட 2 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து பிக் பண்ணோம். அண்ட் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை திறக்காமலேயே நீங்கள் பிக் பண்ண ஃப்ரூட் என்ன ஃப்ரூட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ பிக்கிங் தான் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் லேபிளிங் தான் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி.
ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் பிக் பண்ண ஃப்ரூட்டோட நேமை வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து இந்த கேம். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்கிற சான்சஸும் இருக்குது, தப்பாக சொல்கிற சான்சஸும் இருக்குது. ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இதுதான். ஸோ சினாரியோ 1 எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிக் பண்ண ஃப்ரூட் வந்து ஆப்பிள். பட் ஆனால் நீங்கள் பிக் பண்ணது ஆப்பிள் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. கேமோட ஹோஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து நீங்கள் பிக் பண்ணது ஆப்பிள் அப்படின்ட்டு தெரியும். அண்ட் இந்த சினாரியோ 1ல் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லலாம், ஆர் நீங்கள் அதை மேங்கோ அப்படின்ட்டு தப்பாக சொல்லலாம், ஆர் நீங்கள் அதை லெமன் அப்படின்ட்டு தப்பாக சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மிஸ்கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணது ஆப்பிள், பட் ஆனால் அதை தப்பாக மேங்கோவும் சொல்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் வந்து 2/4 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேங்கோ வந்து 1/4. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் தேர்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணது ஆப்பிள், பட் ஆனால் அதை லெமன் அப்படின்ட்டு தப்பாக சொல்கிற சான்சஸும் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஆப்பிள் வந்து 2/4 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் லெமன் வந்து 1/4. ஸோ இதில் இப்போது செகண்ட் சினாரியோ இருக்குது. நீங்கள் பிக் பண்ணது வந்து மேங்கோ. ஸோ உங்களுக்கு அது மேங்கோ அப்படின்ட்டு தெரியாது, கேமோட ஹோஸ்ட்க்கு மட்டும் அது மேங்கோ அப்படின்ட்டு தெரியும். ஆனால் நீங்கள் அதை ஆப்பிள் அப்படின்ட்டு தப்பாக சொல்கிற சான்சஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் பிக் பண்ணது மேங்கோ அண்ட் அதை மேங்கோ அப்படின்ட்டு கரெக்டாக சொல்கிற சான்சஸும் இருக்குது. நீங்கள் பிக் பண்ணது மேங்கோ அண்ட் அதை தப்பாக லெமன் அப்படின்ட்டு சொல்கிற சான்சஸும் இருக்குது. ஸோ அகெயின் இந்த செகண்ட் சினாரியோவில் நீங்கள் அகெயின் 2 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது 2 மிஸ்கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணது மேங்கோ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேங்கோ வந்து 1/4. ஸோ இங்கே இருக்கல 1/4, பட் ஆனால் அதை ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் வந்து 2/4. அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் இதுலேயே வந்து தேர்ட் பாசிபிலிட்டியில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து நீங்கள் பிக் பண்ணது மேங்கோ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேங்கோ வந்து 1/4, பட் ஆனால் அதை லெமன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அகெயின் ப்ராபபிலிட்டி ஆஃப் லெமன் வந்து 1/4. இப்போது தேர்ட் சினாரியோவுக்கு போகலாம். ஸோ தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணது வந்து லெமன். ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியாது, பட் ஆனால் கேமோட ஹோஸ்ட்டுக்கு மட்டும் தெரியும். அண்ட் அதை வந்து தப்பாக ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்கிற சான்சஸும் இருக்குது, ஆர் அதை வந்து தப்பாக மேங்கோ அப்படின்ட்டு சொல்கிற சான்சஸும் இருக்குது, ஆர் அதை கரெக்டாக லெமன் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்கிற சான்சஸும் இருக்குது. அகெயின் இந்த தேர்ட் சினாரியோவில் நீங்கள் 2 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ பிக்ட் லெமன் அதாவது 1/4 இன்டூ அண்ட் அதை ஆப்பிள் அப்படின்ட்டு தப்பாக சொல்லியிருக்கீங்க 2/4. அண்ட் செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணது லெமன், அதாவது அகெயின் 1/4 அண்ட் நீங்கள் அதை தப்பாக மேங்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ அகெயின் இங்கே 1/4 இருக்குது. ஸோ இப்போ இங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து சினாரியோஸ் வேர் யூ மேட் மிஸ்கிளாசிஃபிகேஷன். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்கிளாசிஃபையிங். ஸோ அந்த மிஸ்கிளாசிஃபிகேஷன் சினாரியோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சம் பண்ணால் நம்மளோட ஸ்கோர் வந்து 0.625 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 0.625 தான் வந்து நம்மளோட ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட். ஸோ ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட் என்ன சொல்லணும்னா வந்து நம்ம டேட்டா செட்டில் இது மாதிரி கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து பிக் பண்ணால் அண்ட் அதை வந்து ரேண்டமாக லேபிள் பண்ணால் நீங்கள் எப்படி வந்து அதை மிஸ்கிளாசிஃபைங் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்கோர் ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்டாக கிளாஸிஃபையிங் பண்ணுற அந்த சினாரியோவை பற்றி நம்ம வரி பண்ணலை, நம்ம தப்பாக மிஸ்கிளாசிஃபையிங் பண்ணுற அந்த சினாரியோவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஜீனி ஸ்கோர் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸை வந்து சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அதே ஸ்கோர் தான் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தான் வந்து அந்த மிஸ்கிளாசிஃபிகேஷன் சினாரியோவை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது அண்ட் இந்த 2 டேர்ம்ஸ் நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோட் கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்டால் இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அன்மிக்ஸ் பண்ணலாம், அதாவது செப்பரேட் பண்ணலாம். ஸோ 4 பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 4 பாசிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு அதோட ஜீனி வேல்யூ அண்ட் ஜீனி கெயின் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் இஸ் ரெட் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எடுத்துகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண அப்புறமா நம்மளுக்கு லெஃப்ட் பிரான்ச்சில் 2 ஆப்பிள்ஸ் வந்துருச்சு அண்ட் ரைட் பிரான்ச்சில் 1 மேங்கோ அண்ட் 1 லெமன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஜீனி வேல்யூ ஜீனி கெயின் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட் ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் லெஃப்ட் பிரான்ச்சோட ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அண்ட் ரைட் பிரான்ச்சோட ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச். ஸோ ஜீனியோட ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் பிரான்ச் எடுத்துக்கலாம். லெஃப்ட் பிரான்ச்சில் 2 ஆப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, ஆப்பிள் கிளாஸ். ஸோ 2 ஆப்பிள்ஸ் இருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் வந்து 2 டிவைடட் பை 2. ஏன்னா 2 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது, இங்கே 2 ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஆப்பிள் வந்து 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து 2. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிக்கிங் ஆப்பிள் வந்து 1 மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 0. அண்ட் இப்போது ரைட் பிரான்ச்சோட ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைட் பிரான்ச்சில் டோட்டலாக 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது, 1 மேங்கோ அண்ட் 1 லெமன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது லைட்டாக பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1/2 எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் மேங்கோ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிக்கிங் மேங்கோ ப்ளஸ், ஏன்னா இங்கே வந்து 2 கிளாஸ் இருக்குல்ல, மேங்கோ அண்ட் லெமன், அதனால தான் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் 1/2 எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் லெமன் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிக்கிங் லெமன். ஸோ இதோட ஸ்கோர் வந்து 0.5. ஸோ நம்ம வந்து ஜீனி வேல்யூ ஃபார் த லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச்சை பார்த்துட்டோம். ஸோ சேம் கிளாஸ் லேபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஜீனி ஸ்கோர் வில் பி 0. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அண்ட் ஈக்குவல் கிளாஸ் லேபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஜீனி ஸ்கோர் வில் பி 0.5. அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ ஜீனியோட ஸ்கோர் வந்து வில் பி பிட்வீன் 0 to 0.5. ஸோ இன்கேஸ் மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா 1 ஆப்பிள் 1 மேங்கோ 2 லெமன்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோர் வந்து வில் நாட் பி 0, நாட் பி 0.5, சம்வேர் பிட்வீன் 0 to 0.5. ஸோ இப்போ நம்ம ஜீனி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெயிட்டட் ஜீனி அப்படின்ட்டு இன்னொன்று கண்டுபிடிப்போம். ஸோ அகெயின் வெயிட்டட் ஜீனியோட ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ வெயிட்டட் ஜீனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த கரண்ட் பிரான்ச். ஸோ ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் பிரான்ச் எடுத்துக்கலாம். லெஃப்ட் பிரான்ச்சில் 2 சாம்பிள்ஸ் இருக்குது, 2 ஆப்பிள்ஸ் இருக்குது, அதனால தான் 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் போத் பிரான்ச். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சில் 4 சாம்பிள்ஸ் இருக்குல்ல, 4 fruits, அதனால தான் divided by 4 into Gini value. ஸோ ஜீனி வேல்யூ ஃபார் த லெஃப்ட் பிரான்ச் வந்து 0, அதுதான் ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இதோட ஃபைனல் ஸ்கோர் வந்து 0. வெயிட்டட் ஜீனி ஆஃப் லெஃப்ட் பிரான்ச் வந்து 0. ஸோ இதே மாதிரி நம்ம வெயிட்டட் ஜீனி ஃபார் த ரைட் பிரான்ச் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த ரைட் பிரான்ச் வந்து 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் போத் த பிரான்ச் வந்து 4. ஸோ அதனால தான் 2/4 இன்டூ ஜீனி வேல்யூ ஆஃப் த ரைட் பிரான்ச் வந்து 0.5. ஸோ வெயிட்டட் ஜீனி ஆஃப் ரைட் பிரான்ச் வந்து 0.25. ஸோ நம்ம இப்போது வெயிட்டட் ஜீனியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சோட வெயிட்டட் ஜீனியை யூஸ் பண்ணி நம்ம ஜீனி கெயினை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஜீனி கெயினோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இந்த ஃபார்முலாவும் வந்து சிம்பிளாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பேரண்ட் ஜீனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேரண்ட் ஜீனி ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளோட டேட்டா செட். ஸோ இதுதான் நம்மளோட பேரண்ட். இப்போது இந்த டேட்டா செட்டை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த பேரண்ட்டோட ஜீனி வேல்யூவை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 0.625 அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். மைனஸ் லெஃப்ட் நோடோட வெயிட்டட் ஜீனி இம்பியூரிட்டி. ஸோ அதை தான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது 0 ப்ளஸ் ரைட் நோடோட வெயிட்டட் ஜீனி இம்பியூரிட்டி 0.25. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஸ்கோர் வந்து 0.372 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ பேரண்ட் ஜீனி கெயின் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரூட் கேண்டிடேட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஜீனி கெயின் ஃபார் த அதர் கேண்டிடேட்ஸையும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஜீனி கெயின் வந்து ஹையோ அந்த கேண்டிடேட்டை தான் நம்ம ரூட் கேண்டிடேட்டாக வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம், நம்ம அதே ஸ்டெப்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, ஜீனி ஃபார் த லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச் கண்டுபிடிக்கணும். அப்புறமா வெயிட்டட் ஜீனி ஃபார் த லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச்சை கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து வெயிட்டட் ஜீனி ஆஃப் த லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச்சை கம்பைன் பண்ணிவிட்டு அதை வந்து பேரண்ட் ஜீனியோட சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஜீனி கெயின். ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்னும் 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது, கலர் எல்லோ, டேஸ்ட் ஸோ அண்ட் டேஸ்ட் ஸ்வீட். ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் ஜீனி கெயினை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் த ரிமைனிங் 3 கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கேண்டிடேட்டை எடுத்துக்கலாம் அண்ட் அதோட லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஜீனி ஃபார்முலா.
ஸோ இப்போ இந்த செகண்ட் கேண்டிடேட்டோட லெஃப்ட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோர் வந்து 0.5. நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கோர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு உங்களாலே வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோரை கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த தேர்ட் கேண்டிடேட்டோட லெஃப்ட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோர் வந்து 0 அண்ட் அதோட ரைட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோர் வந்து 0.44. இந்த ஃபோர்த் கேண்டிடேட்டோட லெஃப்ட் பிரான்ச் ஜீனி ஸ்கோர் வந்து 0.44 அண்ட் ரைட் பிரான்ச்சோட ஜீனி ஸ்கோர் வந்து 0. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஜீனி ஸ்கோரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெயிட்டட் ஜீனியை வந்து கண்டுபிடிப்போம். வெயிட்டட் ஜீனி ஆஃப் த லெஃப்ட் பிரான்ச் அண்ட் த ரைட் பிரான்ச். அதோட ஃபார்முலா என்ன, இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட் அகெயின் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ அகெயின் இந்த செகண்ட் கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாவை இந்த லெஃப்ட் பிரான்ச்சில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்கோர் 0.25 அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் ரைட் பிரான்ச்சில் அப்ளை பண்ணால் அதோட ஸ்கோர் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அகெயின் அதே ஃபார்முலாவை இந்த தேர்ட் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ லெஃப்ட் பிரான்ச்சில் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்கோர் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் ரைட் பிரான்ச்சில் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்கோர் 0.33 அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் அகெயின் ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் பிரான்ச்சில் அதோட ஸ்கோர் வந்து 0.33 அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் ரைட் பிரான்ச்சில் அதோட ஸ்கோர் வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அகெயின் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜீனி வேல்யூ, வெயிட்டட் ஜீனி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், ஜீனி கெயினை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஜீனி கெயினோட ஃபார்முலா வந்து இதுதான், பேரண்ட் ஜீனி மைனஸ் லெஃப்ட் நோட் வெயிட்டட் ஜீனி ப்ளஸ் ரைட் நோட் வெயிட்டட் ஜீனி. ஸோ இப்போ இந்த செகண்ட் கேண்டிடேட் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் கேண்டிடேட்டோட ஜீனி கெயின் எப்படின்னா வந்து 0.625 மைனஸ் 0.25 ப்ளஸ் 0. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சோட ஸ்கோரை சம் பண்ணிவிட்டு பேரண்ட் ஜீனியோட மைனஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஜீனி கெயின் வந்து 0.372 அப்படின்ட்டு வந்துடும். பேரண்ட் ஜீனினா ஒன்றும் இல்லை, ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட் தான் வந்து பேரண்ட் ஜீனி. ஸோ இந்த பேரண்ட் ஜீனி வேல்யூவை நம்ம எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் கேண்டிடேட்டோட ஜீனி கெயின் வந்து கண்டுபிடிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா. 0.29 அப்படின்ட்டு வரும். அண்ட் ஃபோர்த் கேண்டிடேட்டோட ஜீனி கெயின் வந்து அகெயின் 0.29 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஜீனி கெயின் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஜீனி கெயின் ஃபார் த ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த ஆல் கேண்டிடேட்ஸோட ஜீனி கெயினை கண்டுபிடிச்ச அப்புறமா ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் இந்த ரெண்டு கேண்டிடேட்டோட ஜீனிஸ் கெயின் ஸ்கோர் வந்து சேம். அண்ட் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஆஃப் ஃப்ரம் த சேம் ஃபீச்சர். ஸோ அதனால் நம்ம இந்த ரெண்டு கேண்டிடேட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட்டை ரேண்டமாக வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டேஸ்ட் சோ அண்ட் டேஸ்ட் ஸ்வீட்டோட ஜீனி ஸ்கோர் வந்து சேம். ஸோ இந்த டேஸ்ட் சோர் அண்ட் டேஸ்ட் ஸ்வீட் வந்து இஸ் ஃப்ரம் த சேம் ஃபீச்சர். ஸோ அதனால் அகெயின் நம்ம ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து ரிமைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம ரேண்டமாக வந்து கலர்ஸ் ரெட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணோம் அண்ட் ரேண்டமாக டேஸ்ட் ஸ்வீட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரம் திஸ் 4 கேண்டிடேட்ஸ். ஸோ இதை இக்னோர் பண்ணிட்டோம் அண்ட் இதை இக்னோர் பண்ணிட்டோம் ரேண்டமாக. ஏன்னா இதுவும் சேம் அண்ட் இதுவும் சேம். ஸோ அதனால தான் வந்து ரேண்டமாக இதை மட்டும் இக்னோர் பண்ணோம் வைல் கம்பேரிங் வித் திஸ். அண்ட் இங்கே வந்து ரேண்டமாக இதை இக்னோர் பண்ணிட்டோம் வைல் கம்பேரிங் டு திஸ். ஏன்னா ரெண்டுமே ஃப்ரம் த சேம் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போது எதுக்கு வந்து ஹை ஜீனி இருக்குது, கலர் இஸ் ரெட், இதுக்கு தான் வந்து ஹை ஜீனி இருக்குது. ஏன்னா 0.372 இஸ் கிரேட்டர் தேன் 0.29. ஸோ அதனால் கலர் இஸ் ரெட் தான் வந்து நம்மளோட ரூட் கேண்டிடேட். ஸோ இந்த கலர் இஸ் ரெட் வந்து நம்ம டேட்டா செட்டை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. லெஃப்ட் பிரான்ச்சில் வெறும் ஆப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரைட் பிரான்ச்சில் ஆப்பிள் அண்ட் ரைட் பிரான்ச்சில் லெமன் அண்ட் மேங்கோ இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தோம், ஒரு பியோர் நோட்னா வந்து அதோட ஜீனி வேல்யூ வந்து வில் பி லோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பியோர் நோட், அதோட ஜீனி வேல்யூ வில் பி லோ. அண்ட் ஈக்குவல் கிளாஸ் லேபிள் இருந்துச்சுன்னா அதோட ஜீனி ஸ்கோர் வந்து வில் பி 0.5. ஸோ அதனால தான் வந்து ஜீனியோட ரேஞ்ச் வந்து வில் பி பிட்வீன் 0 to 0.5. அண்ட் நம்ம எந்த ஜீனி கெயின் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணோம், கேண்டிடேட் விச் வாஸ் ஹேவிங் ஹை ஜீனி கெயின். ஸோ ஜீனி வேல்யூ பிஃபோர் ஸ்ப்ளிட் வந்து 0.62 அண்ட் ஜீனி கெயின் ஆஃப்டர் ஸ்ப்ளிட் வந்து 0.372. ஸோ there was a reduction in impurity. அதாவது இந்த கேண்டிடேட் வந்து was able to split our data set well அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம அகெயின் இந்த ட்ரீயை வந்து ஃபர்தராக வந்து சப்ஸ்ப்ளிட் வந்து பண்ணலாம். ஸோ எப்படின்னா வந்து இந்த பிரான்ச்சை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வெறும் ஆப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்குது.
ஆனால் இங்கே இருக்கிற இந்த லெமன் அண்ட் மேங்கோவை நம்ம அகெயின் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த லெமன் அண்ட் மேங்கோ எதை ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற இந்த தேர்ட் ரெக்கார்ட் அண்ட் ஃபோர்த் ரெக்கார்டை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட். இப்போது இந்த டேட்டா செட்டை சப்செட் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் டேட்டா செட். இந்த ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சப்செட் ஆஃப் டேட்டா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த ரைட் நோடை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், நம்ம பார்த்த அதே ஸ்டெப்ஸை தான் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ எந்த கொஸ்டின் வந்து கேன் அன்மிக்ஸ் த ஃப்ரூட்ஸ் மேங்கோ அண்ட் லெமன். ஸோ நம்ம வந்து கேண்டிடேட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஹோல் டேட்டா செட் இப்போது. ஸோ ஏன்னா இந்த நோடை தான் நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நோடோட ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன, இதுதான் வந்து இந்த நோடோட ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற இந்த தேர்ட் ரெக்கார்ட் அண்ட் ஃபோர்த் ரெக்கார்ட் தான் வந்து இப்போது இந்த ரைட் நோட் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளோட ஹோல் டேட்டா செட் இப்போது அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேட்டா செட்டோட ஜீனி ஸ்கோரை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அதோட வேல்யூ வந்து 0.5. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கிளாஸஸோட வேல்யூஸை இங்கே ரெஸ்பெக்டிவ் டேர்மில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 0.5 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டிடியூட்டும் பண்ணனா, ஆனால் நம்ம ப்ரீவியஸாகவே சொன்னோம்ல, ஜீனி ஸ்கோர் when we have same class labels will be 0. Gini score when we have equal class labels is 0.5. ஸோ நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணாமலே விஷுவலைசேஷன் மூலமாகவும் இதை கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுனால நம்ம எப்படி வந்து ஃபார்முலா மூலியமாக இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த வேல்யூ வந்து வந்துச்சு. ஸோ ஜீனி ஃபார் த பேரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரூட் நோடோட கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் நோடுக்கு இப்போது 3 கேண்டிடேட்ஸ் இருக்குது. ஸோ கலரில் வந்து வெறும் எல்லோ அப்படின்ற வேல்யூ இருக்கிறதுனால இதுதான் ஃபஸ்ட் கேண்டிடேட். டேஸ்ட்டில் ஸ்வீட் அண்ட் சோர் இருக்கிறதுனால இதுதான் வந்து செகண்ட் கேண்டிடேட் அண்ட் தேர்ட் கேண்டிடேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to find the candidate 1's Gini gain, candidate 2 ஓட Gini gain and candidate 3 ஓட Gini gain. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஜீனி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜீனி ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஜீனி ஃபார்முலா யூஸ் பண்ணி வெயிட்டட் ஜீனியை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஜீனி கெயினோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜீனி கெயின் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நீங்களே வந்து இந்த 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஜீனி வேல்யூ for the left branch and right branch, weighted Gini for the left branch and right branch and Gini gain value. So இதே மாதிரி இந்த செகண்ட் கேண்டிடேட்டோட Gini, weighted Gini and Gini gain value இதுதான். அண்ட் இந்த தேர்ட் கேண்டிடேட்டோட Gini, weighted Gini and Gini gain வந்து இதுதான். ஸோ நீங்களே வந்து வீடியோவை பாஸ் பண்ணி எப்படி இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற இந்த 3 ஃபார்முலாஸை தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜீனி கெயின் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஜீனி கெயின் இதுக்கு வந்து 0. ஸோ இது வந்து வேர்ஸ்ட் கேண்டிடேட், ரொம்ப லோவெலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹை ஜீனி கெயின் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இங்கே வந்து ஜீனி கெயின் வந்து 0.5, இங்கேயும் வந்து 0.5. ஸோ இது வந்து டேஸ்ட் ஃபீச்சரை ரிப்ரசென்ட் பண்ணுது, இதுவும் டேஸ்ட் ஃபீச்சரை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஸ்ப்ளிட் தான் பண்ணுது. அதனால தான் ரெண்டுத்துக்குமே வந்து ஜீனி கெயின் வந்து 0.5. ஸோ இப்போ நம்ம ரேண்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து இஸ் ஃப்ரம் த டேஸ்ட் காலம். ஸோ அதனால் நம்ம ரேண்டமாக வந்து இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கலாம் as a candidate to split this right node. ஸோ இப்போது நம்ம ரைட் நோடோட கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து இப்போது இந்த ட்ரீயோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ட்ரீ வந்து கிடச்சிரும். ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம வந்து க்ரீடியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அண்ட் அந்த ஸ்ப்ளிட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீனி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜீனி கெயின் யூஸ் பண்ணி இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட்டை வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து ஜீனி ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா கேண்டிடேட் கிடச்சிரும். அந்த கேண்டிடேட்டோட லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச் ஜீனி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அண்ட் வெயிட்டட் ஜீனியை கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து ஜீனி கெயின் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஜீனியோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஜீனி யூஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட்டை மெஷர் பண்ணோம்ல. ஸோ இதே மாதிரி இன்னொரு அப்ரோச் மூலிமாவும் வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட்டை மெஷர் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ட்ரோபி. ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரோபி ஃபார் த ஹோல் டேட்டா செட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அந்த கேண்டிடேட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண அப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சோட என்ட்ரோப்பியை கண்டுபிடிப்போம்.
அதுக்கப்புறமா அதோட வெயிட்டட் என்ட்ரோப்பியை கண்டுபிடிப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே ஜீனி கெயின் மாதிரி இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பேரண்ட் மைனஸ் லெஃப்ட் பிரான்ச் அண்ட் ரைட் பிரான்ச்சோட என்ட்ரோப்பி. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரோப்பிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ட்ரோப்பி அண்ட் ஜீனி. மற்றபடி நம்ம சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரோப்பியோட ஃபார்முலாவில் வந்து இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் பார்ப்பீங்க அண்ட் இங்கே ஒரு லாக் அப்படின்ற ஒரு டேர்ம் பார்ப்பீங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீனி அண்ட் என்ட்ரோப்பி. ஸோ மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சேம் தான் டு ஃபைண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்பிளிட். ஸோ ஜீனி யூஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டி என்ட்ரோப்பி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ ஜீனி தான் வந்து குவிக் ஆர் ஃபாஸ்ட், என்ட்ரோப்பி வந்து லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம அடிஷ்னலாக லாகெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் இது வந்து ஸ்லோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டிசிஷன் ட்ரீ வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து பண்ணோம். இதுதான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிசிஷன் ட்ரீ. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீ ப்ரூனிங் அண்ட் போஸ்ட் ப்ரூனிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரீயை பில்ட் பண்ண அப்புறமா அதோட ட்ரீயோட பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து போஸ்ட் ப்ரூனிங். ட்ரீயை பில்ட் பண்ணும்போதே வந்து அதோட பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ப்ரீ ப்ரூனிங். ஸோ இதை பற்றி தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.